3 சென்ட் இடத்துல எத்தனையோ வீடுகளை பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்தது கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது வந்து ஒரு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்கிறனால வாஸ்துக்கு பக்கவாக பிளான் பண்ணி கட்டும் போதே பிளானை வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கும் பக்கவாக கொடுத்து வீட்டில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு 16 கிங் சைஸ் பெட்ரூமு, 16 லிவிங் ஏரியா, தனியாக டைனிங், தனியாக கிச்சன், யூட்டிலிட்டிக்கு தனியாக ஒரு ஏரியா, கார் பார்க்கிங்கு, வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸு, அந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அதில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணி 8க்கு 10 அளவில் பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டோட பிளானிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸஸாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல், 30 அடி அகலமாகவும் 42 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் வந்து வீட்டை 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் மாடலில் ஒரு 3 BHK வீடாக கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. போக சிவில் ஒர்க்கில் பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க்கு, ஃப்ரண்ட் பால்கனி, லைட்டிங் ஒர்க்குன்னு ஒரு கலர்ஃபுல்லான கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் கேட் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா தாராளமாக ஒரு பெரிய 7 சீட்டரை கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 17 அளவில் இருக்குங்க. இது வந்து வீட்டோட வாயு மூலைங்கிறனால இந்த இடத்துல செப்டிக் டேங்க் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஃபாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்ஸ், சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. வீட்டோட லெஃப்ட் சைடில், பேக் சைடில், ரைட் சைடில், ஃப்ரண்ட் சைடில் எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய செட் பேக் ஏரியாவில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமு, ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்புமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரியான டோர், தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் இருக்குதுங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோம்னா முதல்ல நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஏரியா 16க்கு 16 நல்லா பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது, லைட்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கிளாஸியான டைல் ஒர்க்குங்க. நல்லா ஒரு ஒயிட் கலர் தீமில் கொடுத்து இதுக்கேற்ற மாதிரியான ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயே பெயிண்டிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள் 2 இருக்குது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டும் கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குங்க. 3க்கு 6 அளவில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி வந்துட்டிங்கன்னா வீட்டோட ஒரு லிவிங் பேசேஜ், இந்த சைடு ஒரு டைனிங், இந்த சைடு ஒரு கிச்சன், அந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸுமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியா வந்து 8க்கு 8 அளவில் இருக்குது. கிச்சன் ஏரியாவும் 8க்கு 8 அளவில் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரினா ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கிற மாதிரினா ஒரு டைனிங் ஸ்பேஸுங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. இங்கேயும் 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. கிச்சன் ஏரியா ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர்லாம் நமக்கு கிரானைட்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான சிங்க் கொடுத்துருக்காங்க. காஃபி கலர் காம்பினேஷனில் கவுண்டருக்கு கீழே, சைடில், மேலேன்னு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட், டால் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்குன்னு நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட ஒரு மாடுலர் கிச்சனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பெட்ரூமை பார்த்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெட்ரூமே பெரிய பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16 அளவில் இருக்குதுங்க. இது நமக்கு ஸ்டோரேஜுக்கான வாட்டர் ஸ்பேஸ், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே காஃபி கலர் காம்பினேஷனில் இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் கார்னர்ஸ்ல எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. வீட்டோட பேக் சைடில் வந்து பெரிய செட் பேக் ஸ்பேஸ் இருக்கிறனால இங்கே ஒரு நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் லைஃப் லாங் கிடைக்கும். இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. 4க்கு 6 அளவில் ஃப்ளோரிங்க்கு அவளுக்கு டெயில் ஒர்க் பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைய போகிற ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், ஆண்ட்ராய்ட் பாத்ரூம் திங்ஸ் எல்லாமே புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெக்யூர்மெண்ட் அந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக டெயில் ஒர்க்கில் ரெடி பண்ணி ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ப்ரொஃபைல் லைட் இருக்குது. ஆன் பண்ண முடியல, ஆன் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்துட்டோம்னா ஒரு பேசேஜுங்க. இந்த பேசேஜ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வால் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் பண்ணுவாங்க அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா வாலில் கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங் ஒர்க்கோட. அங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். இந்த இடத்துல ஒரு வால் பேனலிங் ஒர்க்கு அதை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரொஃபைல் லைட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி மேலே போய் அப்படியே ரொட்டேட் ஆகி இந்த சைடு வர மாதிரி ஒரு சூப்பரான தீமில் வந்து அனிமேஷனோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப் இருக்குது. ஆகிய நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. இங்கேயும் நல்லா லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிவில் ஒர்க்கில் ஒரு டிவி யூனிட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் நல்லா பெருசுங்க, 10க்கு 8 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற செப்பரேஷன் இருக்குது. என்ட்ரானதை பார்க்குறது தான் நம்ம இங்கே பார்க்குறது வந்து ட்ரை ஏரியா. அங்கே நீங்கள் நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா. அந்த இடத்துல ஷவர் யூனிட் வரும், இந்த இடத்துல கிளாஸ்ட் வந்துடுங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த 2வது பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் 3வது பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக நீங்கள் கீழே பார்த்த மாதிரியே 10க்கு 16 அளவில் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் ஒன் சைடு உள்ள டெக்ஸ்சர் இருக்கும். அந்த சைடில் வந்து வார்ட்ரோபுக்கான ஸ்பேஸ், லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குதுங்க. 6க்கு 8 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கே டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் மொத்தம் 3 டாய்லெட் கம் பாத்ரூம் அட்டாச்சாகவே கொடுத்துட்டாங்க. அவுட் சைட்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கவர்டு பால்கனி 10க்கு 16 அளவில் இருக்குதுங்க.
ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீம் பேட்டர்னில் வந்து டெயில் ஒர்க் இருக்குது மேட் ஃபினிஷிங்கில். இங்கே வந்து நமக்கு மாடி படிக்கிட்டுமே ஸ்பைரல் டைப்பில் எம்எஸ்டியில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ரிலாக்ஸாக வந்து உட்காந்து காஃபி குடிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய கவர்ட் பால்கனி வந்து இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஐடி பார்க்கிலலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப நியர்பைலே இருக்குங்க. சரவணம்பட்டி ஐடி பார்க் கீரணத்திலேருந்து அத்திப்பாளையம் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்லேயே கட்டி விற்பனையாக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. இந்த வீட்டை வந்து லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 91 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரியான வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்கள்.